Hello friends, welcome to jith racing YouTube channel. இன்னைக்கு நம்ம அஷூட் கார்ஸில் மாருதி சுசுக்கியில் ஆல்டோ எல்எக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய கார் வீடியோஸ் எல்லாம் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ இந்த காரை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஆல்டோ எல்எக்ஸ் வேரியண்ட். மாடல் வந்து 2005 மாடல். செகண்ட் ஓனரில் வண்டி வந்து இருக்குது. ஸ்ரீரங்கம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வண்டி வந்து இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1,20,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ABT கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏசி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான கண்டிஷனாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆடியோ சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு பென்ட்ரைவ் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பாய்னியர் மியூசிக் சிஸ்டமும் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 4 டயர் பார்த்தீங்க அப்படின்னா 75% இருக்கும். இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான கண்டிஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டியூல் ஒரிஜினல் கீ 2 கீ வந்து வண்டிக்கு அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ் அப் டு 7 மந்த்துக்கு கரண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வண்டியை பொறுத்தளவுக்கு வண்டியில் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் பண்ணலை. ஸோ இந்த காரை நீங்கள் பை பண்ணுறதை பற்றி தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 ரூபாய் சொல்கிறாங்க. ரேட்டை வந்து குறைக்கலாம். உங்களுக்கு இந்த காரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த காரை பார்க்க வேண்டிய இடம் வந்து நீங்கள் நாமக்கல்லில் தான் இந்த கார் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். நேரில் போய் பாருங்கள். கார் பிடிச்சிருந்தா பை பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திப்போம்.